அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீப் பிராண்டோட ஒரு எம்பி ஃப்ளோ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ல நிறைய பேர் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ராக்கெட் கலப்பைன்னு சொல்றாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உளி கலப்பை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்கு. பட் இதோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி ரிவர்ஸ் ஃப்ளோ தான் இதை பத்தி சொல்லுவாங்க. இதுல என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜென்ரலா பார்க்கலாம். ஹெச்பி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 35 ஹெச்பி ரேஞ்சிலேருந்தே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெச்பி பவருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உழவும் டெப்த் உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 அடி 1.25 வரைக்குமே டெப்த் இருக்கும். நீங்கள் ஒரு 50 ஹெச்பி 60 ஹெச்பி ரேஞ்ச் வண்டிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.5 அடி 1.25 வரைக்குமே டெப்த் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். முக்கியமாக இந்த கலப்பை நான் எடுத்து எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பயிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலாமே உங்களுக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு காற்றடிக்கும் மலைக்கே பார்த்தீங்கன்னா உடனே அப்படியே சோளம் வந்து எல்லாமே சாஞ்சது இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டோட அக்ரிகல்ச்சர் அப்படின்னா நம்ம போனால் போன்னு விட்டுலாம். இப்போ நீங்கள் ஒரு பருத்தி சோளம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை பட்ஜெட் வேல்யூ இருக்கிற மாதிரி போடுறீங்கன்னா, பருத்திலாம் இப்போ செடியோட உங்களுக்கு சாயுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பஞ்சு எல்லாமே அது வீணாக போயிருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை டெப்த்து நம்ம அதிகமாக ஓடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வேரோட பிடிப்பு தன்மையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்வினோட பம்ப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களோட பட்ஜெட்டில் வந்து இது தாராளமாக அடங்கும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நிறைய மிஷினரிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கோம், ரேட்டுமே விசாரிச்சிருப்பீங்க என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ப்ரைஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயுமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வீரகனூர் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கேருந்தா உங்களுக்கு இது இந்த கம்பெனி அதாவது உழவன் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட வண்டி என்ன வண்டி, எனக்கு இந்த ஹெச்பி வண்டி தான் என்கிட்ட இருக்குது, நான் அதுக்கு என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம், என்ன வெயிட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட வண்டிக்கு என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் இந்த மிஷின் நான் வாங்கிட்டு போயிட்டேன், இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எனக்கு உடையுது இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்பேர் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக இவங்கள்ட்டே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 டேஸில் கொரியர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்குமே நீங்கள் எந்த கவலைப்பட தேவையில்லை. ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 5 கலப்பை 9 கலப்பை நீங்கள் ஓட்டும்போது என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கட்டிங்கன்னா இந்த இதில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு வாரங்கிறது இன்னொரு வாரம் சேர்த்து உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வந்து அடியில் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆழமாக ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கும். ஸோ இன்னொரு 10 நாளுக்கு சேர்த்து நீங்கள் தண்ணி கட்டல அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அளவுலேயே பார்த்தீங்கன்னா கலை வந்து ஒரு 50 to 75% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். ஏன்னா இப்போ ஒரு 1.5 அடிக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் மண்ணை அப்படியே தூக்கி உங்களுக்கு மேலே போட்டது இல்லையா. ஸோ உங்களுக்கு பில்லெல்லாம் மேலே அந்த விதையோட வேரோட எல்லாமே உங்களுக்கு காஞ்சி போயிடும். நீங்கள் களை எடுக்கிறது ஃபர்ஸ்டே நீங்கள் உழவுலேயே ஒரு 50% வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தகவல் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த உழவன் ட்ரேடர்ஸ் இவங்களை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கலப்பையை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கஸ்டமர் இதில் நம்ம கேட்டு பார்ப்போம், அவங்க என்ன மாதிரி அவங்க சைடில் யூஸ் ஆகுது, எப்படிலாம் அவருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ எப்போவும் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 5 கலப்பு 9 கலப்பு இது மட்டும் தான் வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த கலப்பு யூஸ்னால ஒரு ஃபார்மருக்கு எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகுது, அதே மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னால் கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ரிவ்யூ எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் சீடர்லேருந்து ரொட்டவேட்டரு மல்ச்சரு எல்லா இந்த லேசர் லெவலர் இது மாதிரி எல்லா மிஷினுமே பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இவங்க ப்ராடக்ட்ஸ்லாம்?
இவங்க ப்ராடக்ட் ஒரு 2-3 வருஷமா யூஸ் 2-3 வருஷமா யூஸ் பண்ணிருக்காரு. லைவா இப்போ இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ப்ரோஸ் இருக்கு, என்ன மாதிரி கான்ஸ் இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. உங்க பேரு எந்த ஊர்ல இருக்கீங்க? என் பேர் முத்துக்குமாருங்கண்ணா. நான் சேலம் மாவட்டம், ஆத்தூர் வட்டம், இந்த வேறனூர் பக்கத்துல தலைவாசல் வட்டம். சொல்லுங்கண்ணா, இப்போ எப்படிங்கண்ணா இந்த பிராண்ட் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு? இது டீலர்ஷிப் இங்கே நான் லோக்கல்லே இருக்குண்ணா வேறனூர்ல. அதனால ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டர் வாங்கினா நல்லா இருந்தது. ஹெவியான ரொட்டேட்டர் ஃபர்ஸ்ட் 550 கிலோ அதுதான் வேணும் தேவைன்னு எடுத்துருந்தது. அடுத்து மல்ச்சர் அப்படியே சூப்பர் சீடர் போயிருந்தோம். அப்புறம் ரிவர்ஸ் ஃப்ளக் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ இந்த ரிவர்ஸ் எம்பி ஃப்ளோ வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இது உங்களுக்கு இப்போ நீங்க ஆல்ரெடி ரெகுலரா எல்லாரும் பாத்தீங்கன்னா 5 கலப்பு 9 கலப்பு தான் வச்சிருப்பாங்க. இந்த எம்பி ஃப்ளோ வந்ததுல இருந்து உங்களுக்கு எந்த வகையில யூஸ் ஆகுது? எப்படி உங்களுக்கு இப்போ விவசாயம் நீங்க காட்டுல போய் ஓட்டுறீங்களா, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏற்கனவே எம்பி ஃப்ளோ இருக்கு, ரொம்ப நாள் இருக்கு. இப்போ லெவலர் சீடர் தான் மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மி. இதில் எம்பி ஃப்ளோ நிறைய இருக்கு, பிராண்ட் மாடலில் இருக்கு. இருந்தாலுமே இது வந்து இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபார்ம் டக்குன்னு வாங்கக்கூடிய லெவலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசஸ் கேட்டிருந்தீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்துக்கு வந்து ஓடுறதுக்கு தான் இது மெயினான யூசேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்தில் களை அதிகமாக வரும். களை வந்து பார்த்தீங்கன்னா கோரை, இந்த அரும்பில் அதெல்லாம் நீங்கள் டக் ஃபுட்டுமான 5 கலப்பை இந்த டில்லரில் அதில் ஓட்டுவாங்க. திருப்பி அடுத்து சட்டி கலப்பில் ஓட்டுறாங்க. அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். கலையை வந்து கட்டுப்பாடில் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். மானாவாரி நிலத்தை பார்த்தீங்கன்னா சட்டி கலப்பை தான் மெயினாக ஓட்டுறாங்க. அதுக்கு இது என்ன டிஃப்ரெண்ட்னா, சட்டியில் போட்டும்போது நீங்கள் சென்டரில் வாணி மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு ஈவனாக ஒரு ஒன் சைடு ஸ்லோப்பாவோ இல்லை சரியாகவோ இருக்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாணி போன்ற அமைப்பு வந்துடுது. வரப்போகிறோமோ சென்டரில் அது இது பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்காது, ஒரே ஈவனாக இருக்கும். எப்படி லேண்ட் இருந்தது அதே மாதிரி இருக்கும். ஓரம் மட்டும் கார்னர் மட்டும் இந்த ஒரு லைன் மட்டும் அப்படி இருக்கும். சென்டரில் எதுவும் பண்ணலாம் அது மாதிரிலாம் வராதுங்க. இப்போ நீங்கள் எந்த ஹெச்பி ரேஞ்சில் அது யூஸ் பண்ணிட்டு? இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி ஜான் டீர் 4 வீலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் எஃபிஷியண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு உழவு பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படிங்கண்ணா இருக்குது? இல்லைங்கண்ணா, இது ஃபியூவல் எஃபிஷியன்ட் தான், ஒன்றும் அதிகம் இல்லை. 2 ஃப்ளோ தான் இருக்குது. இப்போ ஃபாரின் மாதிரி 4-5 ஆட் பண்ணால் தான் அதிகமான டீசல் வரும். நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோ போதும். ஏன்னா வந்து லேண்ட் வந்து சின்ன சின்ன அமைப்பாக தான் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் 4 ஏக்கர் டு 5 ஏக்கர் அந்த மாதிரி 4-5 ஏக்கர் மினிமம் அதிக விவசாயம் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால் இந்த சின்னதே போதுங்க. இப்போ டெப்த்து உங்களுக்கு எந்த அளவுக்குண்ணா அது போகுது? டெப்த்து ஒரு 1.5 அடி வரைக்கும் கொண்டு 1.5 அடி வரைக்கும். சில இது அதாவது சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வகைகள் பொறுத்து நான் ரொம்ப சட்டு மேலே இருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே வெட்டிக்கலாம். நல்லா மண் கண்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 1.5 அடி வரைக்கும் ஓட்டலாம். ஃபியூவல் எஃபிஷியன்ட் கேட்டீங்க. நான் ஃபியூவல் எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க வரும். இது லோடு வந்து வண்டிக்கெலாம் பெரிய லோடு வராதுங்க. அது நல்லா தான் இருக்கும். அதாவது நீங்கள் 50 ஹெச்பி 4 வீலுங்கும் போது நல்லா இருக்குங்க. நீங்கள் 2 வீல் டிரைவ் ஓட்டும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது மாடல் நிறையா இருக்குங்க. வெயிட் பொறுத்திருக்கேன். இப்போ 400 கிலோ 500 450 2-3 வேரியன்ட் இருக்குது. அவங்க மாடல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அவங்களோட நீடு எப்படின்னா, இப்போ கொஞ்சம் கல் இருக்குது, வேர்க்கட்டை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக போகாத ஒரு 100 கிலோ சேர்த்து கொஞ்சம் ஹெவியான இது போய்க்கலாம். ஏன்னா அந்த சென்டர் இது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹெவியான அச்சில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் லைஃப் வரும்னு வச்சிங்களேன். ஏன்னா 4 வீல் மூவிங்கு சின்னது போட்டு ஓட்டி நீங்கள் ஏதாவது கட்டையில் மாட்டிச்சுன்னா அது வளைச்சிரும் ஃப்ரேம். கொஞ்சம் ஹெவியாக போயிட்டீங்கன்னா அதுக்கு வண்டி மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ஓட்டுறதுனால ஒரு பயிருக்கு எந்த அளவுக்கு அது பாதுகாப்பு இருக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உழவு வந்து ஒரு 1.5 அடி போகிறதுனால நம்ம வந்து மானாவாரி சித்திரையிலே ஓட்டிடுறோம். மானாவாரி உழவுலேயே ஓட்டிடுறோம். அந்த சித்திரை கோடை உழவு கோடை உழவில் மானாவாரி பயிருக்காக நம்ம ஓட்டிடுறோம். ஓட்டிடும் போது நம்ம 1.5 அடி போயிடுது. மழையை நம்பி தான் ஊன்றாங்க மானாவாரி பயிரில். அப்படிங்கும்போது நீரை வந்து அதிகமாக தக்க வச்சுக்கும். வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும். மக்காச்சோளம், பருத்தி அது மாதிரி ரொட்டேட்டர் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதே மாதிரி 5 கலப்பை இருக்குங்களா, அது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான் போகும். ஆமாம். அப்படிங்கும்போது இது ரொம்ப ஆழமாக போகும்போது நீரோட தன்மை அதிகமாக ஹோல்டு பண்ணி வச்சுக்கிது. அதே மாதிரி பயிரோட வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். சரி, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அதாவது ஆனால் இன்னொன்று கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன், ஸ்பேர் அவைலபிலிட்டியில் எப்படிங்கண்ணா இருக்குது? ஸ்பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுங்கும்போது உங்களுக்கு பெருசாக ஸ்பேர் தேவைப்படாது. இப்போ சூப்பர் சீடராக இருக்கட்டும், ரொட்டவேட்டராக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் இல்லை, ஸ்பேர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்கண்ணா. இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம உடனே வாங்கிக்கலாம். இப்போ தூரமாக இருந்தாங்கன்னா அந்த எப்படிங்க பண்ணி கொடுக்குறாங்க? கொரியர் பண்ணிடலாம். எல்லா இதுலையும் கொரியர் ஆப்ஷன் இருக்குது. எல்லாம் என்ன சரி சொல்கிறேன்னா அந்த இதில் போட்டுருவாங்க. விஆர்எல் என்எஸ்எஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, ஆனால் இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் எந்தெந்த பயிரெலாம் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த பயிருக்கெலாம் இந்த எம்பி ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு ஈல்டில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தெரியுது உங்களுக்கு? அதாவது நம்ம ஏரியாவுக்கு வந்து பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா அதிகமாக ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி மக்காச்சோளத்துக்கு அதிகமாக ஓட்டுறாங்க. ஏன்னா அந்த அதாவது நீர் அதாவது தண்ணி அதிகமாக ஹோல்டு பண்ணுறதுனால
கொஞ்சம் சீக்கிரம் காய்ச்சல் தாங்கிறதுக்கு மானாவாரி நிலத்துக்கு ரிவர்ஸ் ப்ளக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக அதுலேயே களை கட்டுப்பாடு அதில் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கு இப்போ லாஸ்ட் இயர் ஓட்டிருக்கோம், நல்ல ஈல்டு வந்திருக்கு. அவங்களால மண்ணை ரொம்ப லூஸ் பண்ணதால வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. லாஸ்ட் இயரோட மக்காச்சோளமும் சரி மரவள்ளியும் சரி ஈல்டு அதிகமாக எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டின ஃபார்ம்லாம் ஈல்டு அதிகமாக எடுத்துருக்காங்க. ஒரு சப்போஸ் ஒரு 150 மூட்டை வருதுன்னா அவங்க ஃபார்மில் 200 மூட்டை எடுக்கிறாங்க. ஒரு 20 மூட்டை 25 மூட்டை ஆவரேஜ் வருதுன்னா 5 மூட்டை சேர்த்து வரும் உங்களுக்கு மக்காச்சோளத்துக்கு. அதில் வந்து எல்லாம் அது எதனால் வருதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி ப்ளஸ் களை கட்டுப்பாடு, அதனால் அந்த பெனிஃபிட்னால தான் அந்த ஈல்டும் கொஞ்சம் அவங்களுக்கு சேர்த்து வருது ஃபார்மருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க. அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு சேடை தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இதை ஒரு 1 இயருக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது டெப்த் அதிகமாக போகிறதுனால கேஜுவல் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வராது. ஸோ அது ஒன்று மட்டும் பார்த்துங்க. அது இப்போ சேடை ஓட்டுறீங்கன்னா ஒரு பிஃபோர் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வேறு எதை ஓட்டிங்க, இதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. வேறு பயிர் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஒன்று பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எம்பி ஃப்ளோ இருக்குது, பின்னாடி பாருங்கள் சூப்பர் சீடர் இருக்குது, ரொட்டவேட்ரு, மல்ச்சரு, லேண்ட் லேசர் லெவலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அடிக்கிறோம் பார்த்தீங்களா டேங்க், இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு விவசாயத்துக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம நார்மலாக ரெகுலராக 5 கலப்பை 9 கலப்பை இது வந்து எல்லா ஏரியாலையும் கிடைக்கும். இதை தாண்டி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வேணும், எனக்கு வந்து ஸ்பேர் அவைலபிலிட்டி நல்லா இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும், எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிராண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். உழவன் ட்ரேடர்ஸ் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி சூப்பர் சர்வ் வீடியோ, லேண்ட் லேசர் லெவலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர், மல்ச்சர், இதை பற்றி எல்லா வீடியோ கம்ப்ளீட்டாக நம்ம ஆல்ரெடி சேனல் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணால் நான் கீழே கூட கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டே கேட்டிங்கனாலோ தாராளமாக உங்களோட வண்டி என்னவோ அதுக்கு என்னென்ன மிஷின்லாம் உங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா ஆப்ஷனும் அவங்கள்ட்ட இருக்குது. கால் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.